வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் ஃபெய்த்ஃபுல்னஸ் என்ற தலைப்பிலேயே சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். அடாப்டபிலிட்டி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அப்படின்னா எந்த சுச்சுவேஷனில் இருக்கமோ, எந்த சர்க்கம்ஸ்டன்ஸில் இருக்கமோ, என்ன நம்மளுக்கு அங்கே கமிட்மெண்ட் இருக்குது, எந்த அளவில் நம்மளால் ட்ரூ டு த கோர் இருக்கணும். ட்ரூ டு த கோர் அப்படி இருந்தால் அந்த இடத்துல ஃபெய்த்ஃபுல்னஸை நம்ம இருக்க முடியும். ஆனால் அந்த ஃபெய்த்ஃபுல்னஸ் அப்படின்ற அந்த வார்த்தை, பீயிங் ஃபெய்த்ஃபுல் அப்படின்றது, அதில் அந்த காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் பிஹேவியர் இருக்கும், காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் தி சுச்சுவேஷன் இருக்கும். அதனால ஓவர் த பீரியட் அதுக்கு நம்ம தகுந்த மாதிரி இந்த கோர் வேல்யூஸ்லேருந்து மாறாமல், தட் இஸ் ட்ரூ டு தி கோர் வேல்யூஸ் இருந்து அதில் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும்னு சொன்னால் அதை நம்ம அடாப்ட் பண்ணிக்க முடியும். அப்படி இருந்தால் அந்த ஃபெய்த்ஃபுல்னஸோட கண்டினியூட்டி இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் என்ன ஆகும், இப்போ சில ஒரு இஷ்யூக்கு முன்னாடி பார்த்தோம், என்ன ஓப்பன்லி கிவிங் சப்போர்ட், அதாவது ஓப்பன் கம்யூனிகேஷன் வில் ஹெல்ப் டு எவால்வ் தி கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு பார்த்தோம். யாருக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன், ஐ ஷல் ஹியர் டு சப்போர்ட் யூ, ஐ ஷல் கிவ் யூ தி நீடட் கைடன்ஸ் அப்படி நம்ம ஒருத்தர் சொல்கிறாங்கன்னு சொன்னால் நமக்கு அதில் என்ன இருக்கும், ஓரளவுக்கு நம்மளுக்கு மைண்டில் கான்ஃபிடன்ஸ் வரும். பரவாயில்ல, எதுவும் ப்ராப்ளம் இருந்தால் நம்ம இவங்களை கேட்கலான்னு. ஆனால் அதே சமயத்தில் செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் இருக்கணும். செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் இருந்தால் தான் நம்மளோட ஆக்ஷனுக்கும் ரியாக்ஷனுக்கும் ஹவ் வி ஆர் எக்ஸ்பிரஸிங் அவர் செல்ஃப், ஆர் வி டூயிங் இட் ப்ராப்பர், டஸ் இட் ரிக்வயர் எனி கரெக்ஷன் அப்படின்னு அட் எவ்ரி ஸ்டேஜ் நம்ம பார்த்துக்கிட்டே வந்தால் நம்மளால் என்ன பண்ண முடியும், அந்த ஃபெய்த்ஃபுல் டு த சுச்சுவேஷன் இட் கண்டினியூ டு பி வித் அஸ். அப்புறம் அந்த ஃபெய்த்ஃபுல் டு த சுச்சுவேஷனை ஒரு 1 to 11 அப்படின்னு ஒரு கனெக்ட் போட்டிருக்கிறோம், ஒரு ரேட்டிங் ஸ்கேல் போடுறோன்னு வைங்க. ஓவர் த பீரியட் இதே மாதிரி ஒரு வேலைக்கு நம்ம ஒரு போன வருஷமோ ஒரு 6 மாதம் முன்னாடியோ, ஈவன் அதர் ஒரு 3-4 months முன்னாடி, தெர் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு எக்ஸிபிட் அவர் செல்ஃப், டு எக்ஸ்பிரஸ் அவர் செல்ஃப் டு த சுச்சுவேஷன் சொன்னால் அப்போ நம்மளுக்கு என்ன இருந்தது, எத்தனை நம்பர் இருந்தது ஃபெய்த்ஃபுல்ல, இப்போ எவ்வளோ தூரம் இருக்குது, ஹவு மச் த நம்பர் வி ஹவ் எவோல்வ்டு ஓவர் திஸ் 4 to 6 months ஆஃப் பீரியட் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அது என்ன ஆச்சுன்னா அதுதான் நம்மளை செல்ஃப் ரிஃப்ளெக்ஷனில் பர்ஃபெக்ஷன் கூட்டின்னு போகும். செல்ஃப் ரிஃப்ளெக்ஷனில் ஆக்ஷனுக்கும் ரியாக்ஷனுக்கும் ஹவ் யூ ஆர் ரெஸ்பாண்டிங் அதுவும் பார்த்துக்க முடியும். அப்படி இருந்தால் ஃபார் எக்ஸாம்பிள், இது எல்லாத்துக்கும் நம்ம எக்ஸாம்பிள் சொல்கிறத காட்டிலும் இப்படி இருக்கிறது ரொம்ப பெட்டராக இருக்கும். ஏன்னா ஒரு வகுப்பறையில் ஒரு ஆசிரியர் பாடம் நடத்துகிறாங்க, நம்ம ஆசிரியரும் தன்னை செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் பார்த்துக்கலாம். எப்படின்னா பிள்ளைங்களுக்கு நம்ம எவ்வளோ விசுவாசமாக பாடம் சொல்லித்தரோம், அவங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, அதுக்கு நம்ம இன்னும் என்ன சிறப்பாக பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படின்னு நம்ம பார்த்துக்க முடியும். அதே நேரத்தில் மாணவர்களும், வகுப்பறையில் இருக்கிற மாணவர்களும் அவங்களோட ரியாக்ஷனும் ஆக்ஷனும் எப்படி இருக்குது, ஆக்ஷன் டு தி கொஷின்ஸ் எப்படின்னா, ஆர் வி ரெஸ்பாண்டிங் ப்ராப்பர், கேன் வி ஏபிள் டு ரிஃப்ளெக்ட் இன் எ பெட்டர் வே தேன் திஸ் அப்படின்லாம் கூட நம்மளை என்ன பண்ணிக்கலாம், அப்பப்போ கரெக்ட் பண்ணிக்கலாம். த மோர் வி ஆர் ரிஃபைனிங் அவர் செல்ஃப், த வி ஆர் என்ன டேசலிங் பிஹேவியர், டேசலிங் பவர் ஆஃப் எக்ஸ்பிரஷன், அது என்ன ஆகும், மேலே வெளியில் வரும். அது மேலே வெளியில் வரும். ஒரு பட்டை தீட்டிய வைரம் எப்படி இருக்கோ நாளுக்கு நாள் ஜொலிக்கும் மிளரும் எல்லாம் செய்யுமோ, அதுபோல் அந்த ஷைனிங் ஆஃப் பிஹேவியர், ஷைனிங் ஆஃப் எக்ஸ்பிரஸிங் அவர் செல்ஃப் அப்படின்னா அந்த பிஹேவியரல் எக்ஸ்பிரஷனில் பெரிய ஷைன், பெரிய கமிட்மெண்ட், எல்லாமே ஒரு சின்சியரிட்டி, அது எல்லாமே வெளியில் தெரியும். இது என்ன, ஹவ் யூ ஆர் எவால்விங் திஸ் அப்படின்னா, பீயிங் ஃபெய்த்ஃபுல் இஸ் நாட் ஒரு 1 day நடக்கிற வேலை இல்லை, இது ஒரு கண்டினியூஸ் ஜேர்னி. அப்போ கண்டினியூஸ் ஜேர்னினா லைஃப் ஃபுல்லாக நம்ம எந்தெந்த வேலையெல்லாம் செய்கிறோமோ, எதுக்கெல்லாம் நம்மளுக்கு இன்வால்மெண்ட் இருக்கோ அந்த வேலையெல்லாம் நம்ம என்ன பண்ணோம், ட்ரூ டு தி கோர், ட்ரூ டு த செல்ஃப், அதை ஃபெய்த்ஃபுல்லாக அந்த வேலையை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். இந்த மாதிரி வார்த்தைகள் ஒரு வகுப்பறையில் இருக்கிற மாணவர்களுக்கு எப்படி பொருந்துமோ அதுபோல் ஒரு ஹோம் மேக்கருக்கும் பொருந்தும், ஒரு இன்ஸ்டிடியூஷனல் ஹெட்டுக்கும் பொருந்தும், ஒரு ப்ளே கிரவுண்டில் விளையாடுறவங்களுக்கும் பொருந்தும். ஃபெய்த்ஃபுல் டு த கேம், ஃபெய்த்ஃபுல் டு த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் த கேம்ஸ் அப்படின்னா அந்த உண்மையான ரூலை நம்ம நல்லபடியாக தெரிஞ்சுட்டா அது வி கேன் அட்ஹர் இட் அட் த டைம் ஆஃப் பிளேயிங். அந்த பிளேயிங் கிரவுண்டில் அதை நம்ம பயன்படுத்த முடியும். அதே மாதிரி ஒரு ஹோம் மேக்கர் இருக்கிறாங்க அப்படின்னா ஹோம் மேக்கரில் என்ன உண்டோ அந்த வேலையை எல்லாத்தையும் நம்ம சின்சியராக செய்ய முடியும். அதுக்கு நம்மளை பழகிக்க முடியும். ஏன்னு சொன்னால் ஒரு வார்த்தை சொன்னோம் இல்லையா, ஓப்பன்லி எக்ஸ்பிரஸிங் அவர் சப்போர்ட் அப்படின்ற அது ஒன்று. அப்புறம் ட்ரூ டு த செல்ஃப், அந்த வார்த்தையில் ட்ரூ டு தி செல்ஃப்ன்றது ட்ரூ டு தி ஒர்க் இன் ஹேண்ட், ட்ரூ டு தி சுச்சுவேஷன், ட்ரூ டு தி வேர்ட்ஸ், அந்த எக்ஸ்பிரஷன் வேல்யூஸ் இருக்கே, ட்ரூ டு த வேல்யூஸ், அது கூட
நம்மளை என்ன பண்ணோம், நம்மளோட ஃபெய்த்ஃபுல்லாக இருக்க முடியும். ஆனால் எப்போ ஒரு வார்த்தை சொல்கிறோம், ஃபெய்த்ஃபுல்னஸ் அப்படின்றது இட் கேனாட் பி அட்டைன்ட் இன் அ சிங்கிள் டே ஒரு ஃபார்ட்நைட்குள்ளே கிடைக்கிற விஷயம் இல்லை. இட் இஸ் அ ஜேர்னி. அந்த ஜேர்னியில் எந்தெந்த சுச்சுவேஷன் வந்தாலும் அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்மளை அடாப்டபிலிட்டியை வளர்த்துக்கணும். அந்த அடாப்டபிலிட்டிலேருந்து எவால்வ் பண்ணிவிட்டு ஓவர் த பீரியட் நம்ம வந்து ஃபெய்த்ஃபுல்னஸ் அப்படின்றத நம்ம அதை நோக்கி நம்மளோட பயணம் அமையணும். அப்போது எப்படி நம்மளோட வாழ்க்கையில் தனி மனிதனா ஆஸ் அன் இண்டிவிஜுவல் how we can faithful to ourself as well as to the society as well as to the family front அப்படின்றத எல்லா டைமென்ஷன்லேயும் உண்மையாக இருப்பது எப்படி அப்படின்றத தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இது தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.